டாக் அரசாங்கங்கள் செய்ய தவறியதால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபம் இந்த தேர்தலிலே வெளிப்படுத்தும். மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் தரப்பில் ஆதரவு திமுகவுக்கு தூக்கத்தை கெடுது. அதனால் இந்த தூக்கம் கெட்டுதுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் மூளை பிறண்டுடும். அதனால் பிறண்டுதுன்னா எ பர்சன் கான் பெர்சன் அவர் நிறைய உளறுவார் பேசியிருக்கார். அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணியிருக்கார். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு நயா பைசா தரல. பாவி 10,60,000 கோடிக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு திட்டங்கள். சென்னையில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கி நான் தென் சென்னையில் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டு கேட்டுக்கொண்டோம். இங்கே சென்னையில் இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். 2018 மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இங்கே எதுக்கு வந்தார்? டிஃபென்ஸ் பார்ட்டியர் பாதுகாப்பு வழித்தடத்துக்கு அடிக்கல் நாட்டார். அப்போது ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கோஹாட் சிலுவண்டிகள், திமுகவின் அடிமைகள், இந்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவங்களாம் என்ன பண்ணீங்க? கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு பள்ளிக்கூட குழந்தைகள் நிறையா விளையாடிட்டு இருந்தார் ஸ்டாலின். அது எதுக்கு வந்தார் பிரதமர்? 1,00,000 பேருக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வேலை அதுக்கு வந்தது மாத்திரமா? 2018 அடிக்கல் நாட்டப்பட்ட டிஃபென்ஸ் பார்ட்டியரில் இராணுவத்திற்கான டேங்க் உற்பத்தி செய்யப்பட்டு 2021 அந்த டேங்கை இராணுவத்துக்கு இங்கே சென்னைக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணார். இவர் என்ன சொல்கிறார்? வர்றதெல்லாம் தேர்தலுக்கு வராது. அப்போ தேர்தலாக இருக்கும். தேர்தலுக்கு வர்றாங்க இல்லை. ஒன்று டிஃபென்ஸ் பார்ட்டியருக்கு ஃபவுண்டேஷன், 2வது தடவை வரும்பொழுது அந்த டேங்கை இராணுவத்திடம் ஒப்படைக்கிறார். ஆக இந்த மாதிரி தமிழகத்துக்குன்னு பிரத்யேகமான திட்டம் பல வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன்னா தூத்துக்குடிக்கு வந்தார். அப்போது அங்கே ராக்கெட் ஏவுகணை தளம் அதுக்கு அது தமிழகத்துக்கான பிரத்யேகமான திட்டம் இல்லையா? ஆகவே 10,60,000 கோடி திட்டங்களை கொடுத்து பொய் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர். காரணம் என்ன? ஜுரம் வந்து தேர்தலில் தோற்று போவோன்னு பயம் வந்து அதனால உளறி கொண்டு அதுக்கப்புறம்